இந்த லார்ட்ஸ் பிரேயர் அப்படின்றத வந்து தமிழ்ல வந்து சின்ன வயசுல இருந்து நான் கேள்விப்பட்டது பரமண்டல ஜெபம், பரமண்டல ஜெபம் தான் சொல்லுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பரமண்டலம் அப்படின்ற வேர்டே வந்து என்னடா இது ஒரு குதர்க்கமான புதுசா இருக்கு ஒரு வேர்டு அப்படின்ட்டு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா அந்த வேர்ட்ல வந்து ஒரு டீப்பான ஒரு ட்ரூத் இருக்கு. அது என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அது என்னன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வரலாம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அந்தர அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இப்போ இதுல வந்து ரொம்ப முக்கியமான வேர்டு எதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, நீ ப்ரேயர் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஊரே பாக்குற மாதிரி எல்லாருக்கும் வந்து எனக்கு எவ்வளவு நல்லா ப்ரேயர் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு ஷோ ஆஃப் பண்ற மாதிரி நீ ப்ரேயர் பண்ணாத. ஆனா நீ என்ன பண்ணு, இன் சீக்ரெட், அந்தரங்கத்துல இன் சீக்ரெட் நீ தனியா நீ உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து நீ ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு சத்தியம். முக்கியமா இயேசு கிறிஸ்து வந்து இதுல சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, பிரேயர் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆக்ஷன் கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம கிறிஸ்டியானிட்டியில பிரேயரை வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணி அதை ரொம்ப வந்து ஒரு ஷாலோவான ஒரு விஷயமா ரொம்ப சின்னதாக்கிட்டோம்னு நான் ஃபீல் பண்றேன். நான் வந்து முழங்கால் போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு என் டே ஸ்டார்ட் பண்ணும்போது என் டே வந்து ரொம்ப பிளெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது தப்பு கிடையாது, பண்ணலாம். நான் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். ஆனா அது தான் பிரேயரா அப்படின்னு கேட்டா நோ. பிரேயர் இஸ் அ லைஃப் ஸ்டைல். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரேயர் இஸ் அ லைஃப் ஸ்டைல்னா எப்படி பிரேயர் லைஃப் ஸ்டைலா இருக்க முடியும்? நான் 24 மணி நேரமும் முழங்கால் போட்டு தலையில முக்காடு போட்டு உட்காந்து பிரேயர் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹாவ் லைஃப் டு டூ, ஐ ஹாவ் திங்ஸ் டு டூ. ஸோ அப்போ அதுக்காக நான் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணுமா? ஆண்டவர் வந்து ரொம்ப நேரம் மணிக்கணக்கா முட்டியில இருந்து பிரேயர் பண்றவங்க தான் ஆசீர்வதிப்பாரா, என்னை பண்ண மாட்டாரா அப்படின்னா நோ நோ. God is not concerned about the action at all. என்னோட ஆக்ஷன் பிரேயரை பத்தியே ஆண்டர் வந்து பாதரே பண்ண மாட்டாரு. He is only bothered about the relationship. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எப்படி ஃபாதர் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு காமிச்சாரு நம்ம பார்த்தோமோ, பிரேயருங்கிற ஒரு விஷயமே ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இப்போ எப்படி அதை ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட எனக்கான அசைன்மெண்ட்டை எனக்கான பர்பஸ நான் செய்யறதே ஒரு பிரேயர் தான். இப்ப நான் காலையில எந்திரிக்கிறேன், நான் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றேன், இல்ல 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன், இல்ல 1 மணி நேரம் டைம் இருக்கும்போது ஜெபம் பண்றேன், இல்ல சில நாள் ஜெபமே பண்ணல. ஆனா லேட்டா எந்திரிச்சிட்டேன், டயர்டா இருந்துட்டேன், நான் கிளம்பி வேலைக்கு போறேன். அப்போ ஆண்டவர் என் மேல கோவப்படுவாரா, கோச்சிப்பாரான்னு கேட்டா ஆண்டவர் வந்து மனுஷன் கிடையாது. நம்மள மாதிரி சில்லியா கோச்சிக்கிறதுக்கு. ஆண்டவர் வந்து அந்த மாதிரி அவரை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலா. ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு கோச்சிக்கிறார், அதனாலதான் எனக்கு இன்னைக்கு நாளே சரியில்லை. நம்ம எங்கேயாச்சும் தப்பு பண்ணிருப்போம், நம்ம ஏதாவது தேவையில்லாத வார்த்தையை விட்டுருப்போம், அதுக்கு பதிலா வாங்கி கட்டிருப்போம் எதையாவது. உடனே வந்து நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணல, அதனாலதான் ஆண்டவர் என்ன பனிஷ் பண்ணிட்டாரு, நான் அவரை ரொம்ப அல்பமான ஒரு ஆளா நம்ம மாத்திடுறோம். அது கிடையாது. He knows my he knows my strength, he knows my weakness, he knows my mindset, he knows my heart more than I do. அப்போ என்னோட நான் காலையில லேட்டா எந்திரிச்சிட்டேன்றது அவருக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. என் பிள்ளை நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாளா, did she get the rest that she needed? He is concerned about that. அதுதான் அவருக்கு முக்கியம். இன்ஃபேக்ட் எனக்கு நல்ல நித்திரையை கொடுக்கறதே அவர் தான். சோ அப்படி இருக்கும் போது நான் சீக்கிரமா 5 மணிக்கு எந்திரிக்கல, 4 மணிக்கு எந்திரிக்கலன்னு என்கிட்ட கோச்சுக்கு போறது கிடையாது அவரு. அப்ப நான் எப்படி ப்ரேயர் பண்றது? இதுதான் என் பிரச்சனைனா எப்படி ப்ரேயர் பண்றது? பிரேயர் இஸ் அ கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப். இப்ப நான் வந்து என்னோட வேலையை நான் ரெஸ்பான்சிபிளா நான் பண்றேன். எனக்கான கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல நான் வந்து ஒரு டெஸ்டிமோனியா இருக்கேன். ஐ எக்ஸல் இன் வாட் ஐ டூ, ஐ ஹாவ் அன் எக்ஸல் இன் ஸ்பிரிட். நான் என்கிட்ட ஒண்ணு கொடுத்தா நான் அதை பெர்ஃபெக்டா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் நினைக்கிறாங்கல்ல, தட் இஸ் பிரேயர். எனக்கு 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 ஃபேமிலி இருக்கு, என் ஃபேமிலியை நான் நல்லா பாத்துக்கிறேன், தட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி கிவன் டு மீ, ஐ டூ இட் வெல், தட் இஸ் பிரேயர். ஸோ எனக்கான மினிஸ்ட்ரி, எனக்கான ஒர்க், எனக்கான கடமைகளை நான் நல்ல விதமா, அதாவது என்னோட சுயத்துல செய்யறது கிடையாது. நான் இதை நல்ல விதமா எப்படி செய்யறேன்,
எனக்கு தேவன் கொடுக்கிற பலத்துல, எனக்கு தேவன் கொடுக்கிற ஞானத்துல அவரை டிபெண்ட் பண்ணி அவரை கேட்டு கேட்டு என் மைண்ட்ல நான் கான்ஸ்டன்ட்லி அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஹவு டு ஐ டூ இட் லார்ட், எனக்கு இது புரியவே இல்லை, நீங்க எனக்கு சொல்லித்தாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு குக் பண்ணும் போது கூட உப்பு போடுறதுக்கு எனக்கு தெரியல, அளவு தெரியல, எசப்பா இது கரெக்டா இருக்கணும், ஜாஸ்தியா ஆயிடக்கூடாது, 4 பேர் வராங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு, இட் ஷுட் பி குட், இந்த ஃபுட் ஷுட் பி நியூட்ரிஷியஸ், இட் ஷுட் பி ஹெல்தி ஃபார் மை ஃபேமிலி. தட் இஸ் பிரேயர். இதுக்கு நான் முழங்கால் போட்டு அந்த நேரத்துல நான் 2 மணி நேரம் ப்ரேயர் பண்ண முடியாது. நான் அடுப்புல உப்பு போடும் போதுதான் என்னால ப்ரேயர் பண்ண முடியும். இட் இஸ் அ கான்வர்சேஷன், ஒரு ரெகுலர் கான்வர்சேஷன் வித் காட். இது எல்லாமே ப்ரேயர் தான். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு அலங்கார வார்த்தைகளை யூஸ் பண்ணி 4 பேர் அடடா இவங்க எப்படி ப்ரே பண்றாங்க அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்து நான் பண்றேன் பாத்தீங்களா, அந்த ப்ரேயர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்காக ப்ரேயர் பண்றியோ அது நிறைவேறிடுச்சு. நீ எதுக்கு ப்ரேயர் பண்ற, அந்த ப்ரேயருக்கான பதில் கிடைக்கணும் நீ ப்ரே பண்ணல, உன்னை பாக்குற 4 பேர் நீ சூப்பரா பண்ற அப்படின்னு சொல்லணும்னு ப்ரே பண்ற, அது சொல்லுவாங்க, அந்த பலனை நீ அனுபவிப்ப. ஆனா நீ கேட்கிற காரியம், நீ என்ன ரிக்வெஸ்ட் பண்றியோ அது நடக்கலன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள், பிகாஸ் ஐ எம் மோர் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் ஹார்ட் தேன் யுவர் வேர்ட்ஸ். ஸோ ஆண்டவர் நம்மளோட இருதயத்தை தான் பாக்குறாரு. இப்போ நம்ம போய் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சில்ட்ரன் கிட்ட பேசும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த அலங்கார வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுறதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ரொம்ப கேஷுவலா பேசுவோம், ரொம்ப சாதாரணமா பேசுவோம். தேவன் அதான் சொல்ற, என்கிட்டயும் அந்த மாதிரி பேச, ஐ எம் அ ஃபேமிலி மெம்பர், நான் உன்னோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கதான் விரும்புறேனே தவிர்த்து நான் என்ன விரும்பல, நான் ஒரு ஒரு டிஸ்டன்டா நீ என்ன டெக்கரேட்டிவா தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணல, விரும்பவே இல்லை. யூ டாக் டு மீ ஃப்ரம் யோர் ஹார்ட், உன்னோட இருதயத்துல இருந்து உன்னோட உள்ளிந்திரியத்துல இருந்து நீ என்ன பண்ணு, என் கூட பேசு, தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் தட் ஐ வாண்ட் டு பில்ட் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சோ ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி கொடுக்கும் போதே எப்படி பண்ணாதீங்க பிரேயர்ன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தராரு. அப்போ டு நாட் ப்ரே லைக் த ஹிப்போக்ரட்ஸ், மாய்மாலக்காரர்கள் மாதிரி நீங்க ப்ரேயர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி ப்ரே பண்ணணும்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற அந்தரங்கம்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த டீப்பஸ்ட் பிளேஸ். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை, அப்ப பிதா எங்க இருக்காரு, பிதா எங்க இருக்காருன்னா அந்தரங்கத்துல இருக்காரு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். இப்ப என்ன மேட்டர்னா, பிதா ஒரு இடத்துல இருக்காரு, எங்க இருக்காரு, அந்தரங்கத்துல இருக்காரு. அந்தரங்கம்னா இட் இஸ் அ பிளேஸ் விச் இஸ் நாட் சீன், நம்ம ஈஸியா பார்க்க முடியாத ஒரு இடம். பிதா அன்சீன் ரெல்ம்ல இருக்கார், பார்க்க முடியாத அந்த ரெல்ம்ல இருக்கார். அப்போ பார்க்க முடியாத அந்த ரெல்ம்ல இருக்கிற அந்த பிதா கிட்ட நம்ம அந்த ரெல்ம்ல தான் கனெக்ட் பண்ண முடியும். அந்தரங்கத்துல இருக்கிற பிதா கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், அந்தரங்கத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். இது என்ன ஒரே குழப்பமா இருக்கே, அந்தரங்கம்னா என்ன அப்படின்னா, இப்ப லெட்ஸ் கம் டு பரமண்டலம். ஓகே, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதா. இப்ப பிதா எங்க இருக்காருன்னு ஆல்ரெடி பார்த்தோம், பிதா அந்தரங்கத்துல இருக்காரு. இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்றாரு, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி தராரு. சோ அந்தரங்கம் should be equal to பரமண்டலம். என்ன, நம்ம எல்லாரும் மேத் படிச்சிருப்போம். சோ இதுவா இருந்தா இதுவாதான் இருக்கணும். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு தட்ன்ற மாதிரி அந்தரங்கம் இஸ் ஈக்குவல் டு பரமண்டலம். சோ பரமண்டலம் இப்ப நம்ம ரொம்ப காமனான ஒரு வேர்டுக்கு போவோமே ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக, பரதேசின்னு கேள்விப்பட்டிருப்போம். கெட்ட வார்த்தை கிடையாது, அது ஒரு நல்ல வார்த்தை தான். அது பரதேசி அப்படின்னா வேற தேசத்தை சேர்ந்தவங்க, நான் வாழ்ற தேசம் கிடையாது, வேற ஒரு தேசத்தை சேர்ந்தவங்க, ஃபாரினரை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பரதேசி அப்படின்னு சொல்லுவோம். he or she belongs to a different nationality. ஓகே, பரதேசம். அப்ப பரமண்டலம் அப்படின்னா வேற ஒரு மண்டலத்தை சேர்ந்தவங்க. வேற ஒரு மண்டலத்தை சேர்ந்தவங்கன்னா என்ன, நமக்கு தெரிஞ்சது நம்மளோட ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, ஆவிக்குரிய மண்டலம், சரீர பிரகாரமான மண்டலம், நம்மளோட எண்ணங்கள். இது 3 தான் 3 டிஃப்ரெண்ட் ரெல்ம்ஸ். ஆவிக்குரிய மண்டலம், சரீர பிரகாரமான மண்டலம், அதுக்கு 2த்துக்கும் நடுவுல இருக்கிற நம்மளோட எண்ணங்கள். ஓகே, அது ஒரு மண்டலம், நம்மளோட தாட்ஸ். ஓகே, சோ நம்மளோட பிதா எங்க இருக்காரு, ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்காரு. ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளோட தேவன்
ஆவியா இருக்காரு. நம்ம அவரை தொழுது கொள்ளும் போது ஆவியோடும் உண்மையோடும் தான் தொழுது கொள்ளணும் நமக்கு தெரியும். சோ அவர் ஆவியான தேவன் நமக்கு தெரியும். அப்போ எந்த ரெல்ம பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? ஸ்பிரிச்சுவல் ரெல்ம பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த பரமண்டலம் எது? ஸ்பிரிட் ரெல்ம். அப்ப அந்தரங்கம் எது? ஸ்பிரிட். ஓகே, அப்போ மனுஷனுக்குள்ளேயும் அந்தரங்கம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? நம்மளோட சீக்ரெட் பிளேஸ். ஹீ தட் டுவெல்லத் இன் தி சீக்ரெட் பிளேஸ் நமக்கு சாம் 91ல பாக்குறோம். இட்ஸ் சீக்ரெட் பிளேஸ். சீக்ரெட் பிளேஸ்னா என்ன? நம்மளோட ஸ்பிரிட். அப்போ நான் என் தேவனோட நான் சஞ்சரிக்கும் போது, தேவனோட நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது, தேவனோட நான் பேசும்போது, என் ஸ்பிரிட்ல இருந்து அவரோட ஸ்பிரிட்டோட நான் கனெக்ட் பண்றேன். ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் கனெக்ஷன் இஸ் பிரேயர். மை ஸ்பிரிட் கனெக்டிங் வித் மை ஃபாதர் ஸ்பிரிட், தட் இஸ் பிரேயர். எந்த நேரமும் நான் முழங்கால இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா எந்த நேரமும் நான் கனெக்ஷன்ல இருக்கணும்னு அவசியம். ஆதாம் எந்த நேரமும் கனெக்ஷன்ல இருந்தான். பாவம்னு ஒண்ணு வர வரைக்கும் எந்த நேரமும் அவன் கனெக்ஷன்ல இருந்தான். அவன் கனெக்ஷன்ல இருக்கும்போது அவன் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவன் எல்லாமே வார்த்தைனாலையும் அத்தாரிட்டினாலையும் அவன் வார்த்தையில இருக்க பவர்னாலையும் எவ்ரி திங் ஹேப்பன் டு ஹிம். அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு டாயில் பண்ணி எதுவுமே பண்ணல. ஹி வாஸ் அ ட்ரஸ்ட் பிகாஸ் he had freedom in the father. அவரோட பிதாவோட he was connected. இன்னைக்குமே ஏசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஃப்ரீடம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. we have that freedom. அப்போ என்னோட ஸ்பிரிட்ல இருந்து நான் அவரோட ஸ்பிரிட்டோட கனெக்ட் பண்றதுதான் பிரேயர். அப்ப என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்து அப்படின்னா, அந்தரங்கத்துல இருக்கிற உன் பிதாவோட, ஸ்பிரிட்ல இருக்கிற உன் பிதாவோட நீ அந்தரங்கத்துல கனெக்ட் பண்ணு. நீ உன் ஸ்பிரிட்ல கனெக்ட் பண்ணும்போது நீ வெளியரங்கமாய் நீ என்ன பண்ணுவ? பலனை நீ பாப்ப. வெளியரங்கம் எது? நம்மளோட வேர்ல்ட், நம்மளோட பிசிக்கல் வேர்ல்ட். நம்ம பாடி மட்டும் கிடையாது. இப்ப நான் ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆகி என் ஹெல்த்துக்காக ப்ரேயர் பண்றேன்னா என்னோட பிசிக்கலா என்னோட ஹெல்த்தை நான் பார்ப்பேன். நான் ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆகி என் சுத்தி இருக்கிற பீப்புளோட நான் நல்ல ரிலேஷன்ஷிப் பீஸ்க்காக நான் ப்ரேயர் பண்றேன்னா நான் வெளியரங்கமா அந்த பீஸை பார்ப்பேன். நான் ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆகி நான் ஃபினான்சஸ்க்காக ப்ரே பண்றேன்னா வெளியரங்கமா நான் அதை பார்ப்பேன். ஸோ அந்த ரங்கத்துல இருக்கிற என் பிதாவோட நான் அந்த ரங்கத்துல நான் கனெக்ட் பண்ணும்போது வெளியரங்கமாக எனக்கு பலன் கிடைக்கும். ஸோ பரமண்டலம் அப்படின்னா இட்ஸ் a spiritual realm. It is not elsewhere. ஹெவன் அப்படின்னோடனே நம்ம எங்கேயோ இருக்குன்னு நினைக்க வேண்டாம். It's just inside you. It is inside you. வெளியே கூட இல்ல. It is inside you. Andarangam is the secret place which is inside you, which is your spirit. And your God is residing in that spirit where you can connect all the time. And that is prayer. When you do that, you will see the results in the physical world. Amen.